ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சேமியா தான். ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கடுகு போட்டு காரத்துக்கு 2 வரமிளகாய் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் பார்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிறணும். ஒரு பாக்கெட்டு சேமியாவுக்கு 3 கிளாஸ் வாட்டர் தான் நான் எடுத்திருக்கேன். இதை தண்ணி ஊற்றிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுட்டு நல்லா தண்ணி கொதிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பாக்கெட்டு சேமியாவை அதில் ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அடி பிடிச்சிடாம. இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், சேமியா நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. கெட்டியாகாமல் குழையாமையும் பாருங்களேன், இந்த மாதிரி இருக்கணும். நமக்கு சேமியா கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி கொஞ்சம் முந்திரி பருப்புமே சேர்த்து அதில் வறுத்து எடுத்துகிட்டு நம்ம சேமியாவில் இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சேமியாவில் சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாருங்கள், நல்லாயிருக்கு சேமியா. ஃபோர்க் ஸ்பூனில் சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவங்க நூடுல்ஸ் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவாங்க.